சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தரை பரிசுத்தப்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த நாள் இந்த ஆராதனை ஆடியோ வீடியோ மூலமாக பார்க்கிற திருச்சபை மக்கள், பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது முடிந்த ஆசீர்வாதமாயிருக்க பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தோடு இந்த ஆராதனை நடத்தும்படியாக ஊழியக்காரன் குடும்பம் பிள்ளைகள் எல்லாரையும் தேவ சபை மக்கள் எல்லாரையும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அருமையான ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். வானமந்து சிங்காசனம் பூமி எங்கள் பாதப்படி நீ கால் வைக்கிற இடத்தில் ஆசீர்வதிக்கே ஆசீர்வதி சொன்ன கர்த்தாவே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொல்லி எங்களுக்கு கர்த்தாவே காலை வேளையில் உணர்த்து நிறையாது எண்ணி கர்த்தாவே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி இந்த ஒரு நாளை கர்த்தாவே காணக்கூடிய திருப்பி அளிக்கிறீர் அதை எண்ணி கர்த்தாவே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளங்களையும் உள்ளின் பிரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் கர்த்தாவே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தேவரே இந்த வழிபாட்டிலே கர்த்தாவே இந்த பரிசுத்தமான கிருபை கர்த்தாவே முற்றிலுமாக இறங்கி வந்து எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். கர்த்தாவே இதை பார்க்க போகிற ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் முன்பதாக சென்று கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். கர்த்தாவே தேவருடைய பரிசுத்தமான கிருபை எங்கெங்கு விளங்குகிறது எங்கெங்கு செயல்படுகிறதோ அங்கெங்கு கர்த்தாவே விடுதலை உண்டு என்று சொல்லி கர்த்தாவே விசுவாசத்தின் மக்கள் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஜெபத்தோடு கர்த்தாவே விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு கர்த்தாவே உட்கார்ந்து எல்லாவற்றையும் உம்மிடத்திலே தெரியப்படுத்தி லகுவாக்கிக் கொள்ள முடியாது நாங்கள் செல்கிறோம். கர்த்தாவே இந்த கூடுகையிலே கர்த்தாவே வாசிக்கிற திருமறை சத்திய வசனங்கள் கர்த்தாவே பாடுகிற பாடல்கள் போதிக்கிற திரு வசனங்கள் போதிக்கிற உமது அடியார் அனைவரும் இந்த சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த கூடுகை கர்த்தாவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தேவனுடைய கிருபை மாத்திரம் முன்பதாக இருக்கட்டும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவ பிரசனத்தை உயர்த்துகிறோம். எங்கள் மீட்பு மொழி சேர்க்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நாம் அனைவரும் எழும்பி நின்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஈஸியா நம்முடைய சிறிய பாட்டு புத்தகத்திலே 34வது பாடல்.
திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீயாவையும் துடைத்திடுவேன், கண்ணீயாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. அன்னுதினம் என்னை தேடிடுவாய், நாளை தேடும் வேலனை பெற்றிடுவாய். அன்னுதினம் என்னை தேடிடுவாய், நாளை தேடும் வேலனை பெற்றிடுவாய். அத்தை மரம் போல் செழித்திடுவாய், அத்தை மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த நாளுடைய ஒரு சிறப்பான சங்கீதம் 91. 91வது சங்கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து மாறி மாறி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செவிகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பசியின் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது முன்னே அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பயனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைக்கும் கூட அனுப்பி அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியும் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தொரு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். அரமணலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனை செய்யப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடிவுகளே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கவனியுங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-21. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறுஉத்தரவு அருள்வார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்றும் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். அறிவிக்க வேண்டிய திருச்சபையினுடைய முக்கியமான ஒரு சில அறிவிப்புகளை கவனிக்கும்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவருக்கும் அன்பாக நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் இந்த நாளை, இந்த மாதத்துடைய 23ஆம் தேதியை பல சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஜீவனோடு வைத்து பாதுகாத்து ஆண்டவருக்காய் வாழ, ஆண்டவருக்காய் உடைக்க, அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற அவருடைய கிருபைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் விரைவிலே ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைகள், இந்த லாக்டவுன் பீரியடுகள் எல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்து விரைவிலே நாம் ஆலயத்திலே கூடி வந்து ஆராதிக்கத்தக்கதாக சபை மக்கள் தொடர்ந்து ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் சபை மக்கள் அநேக இந்த நாட்களில் கால சீதோஷ்ண நிலைகளில் ஏற்பட்ட சில மாற்றங்களினாலே சரீரங்களிலே அதிக பலவீனங்களோடு கூட இருக்கிறார்கள். வீடுகளிலே அவர் போன்கள் மூலமாய் பல செய்திகளை அறிந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். தயவு செய்து சபை மக்கள் எல்லாரும் இந்த நாட்களில் அதிகமாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படி உங்கள் அனைவருக்கும் நான் மிக அன்பான வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறேன். நான் ஜெபத்திலே உறுதியாய் இருக்கும்போது நிச்சயமாய் உலகத்தினுடைய சூழ்நிலைகளோ, நெருக்கங்களோ, கஷ்டங்கள், பலவீனங்களை தாக்க முடியாது. கடந்த நாட்களிலே ஆராதனையிலே நாம சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டோம். நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும் என்றெல்லாம் தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதனால தொடர்ந்து ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆலயத்தினுடைய லிப்ட் வேலைகள் கர்த்தருடைய கிருபையினாலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகள், அந்த கிரானைட்ஸ்கள் ஒன்ற எல்லா வேலைகள் நேற்றைக்கு கொடுக்கிறோம், அது முடிந்து விட்டது. தொடர்ந்து அந்த லிப்டினுடைய அந்த கேபிள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் பிக்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் தான் தொடர்ந்து நடக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாம் எத்தனையோ லட்சங்கள் இந்த ஒரு 2 குரூப்புக்கும் திருப்பி பணம் தர வேண்டும். அதனாலே சபை மக்கள் அதிகமாக ஜெபிங்க. உங்களுடைய அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களுடைய தசோபாகங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதத்திலே நான் உங்களுடைய சில வீடுகள், குறிப்பாக சில வீடுகளுக்கு நான் தர முடியாமல் இருக்கிற ஒரு சற்று இருக்கிறது நிமித்தமாய் நீங்கள் பாஸ்டர் வந்த பிறகு கையில கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்க உங்க கையில நீங்க தசோபாகங்களை கொடுக்கிறவர்கள் அதை நீங்கள் கொண்டு வந்தால் நம்முடைய சபையின் பக்கத்தில் இருக்கதான் மிஸ்டர் ராஜமாண்டினை அவருடைய குடும்பத்திலே சௌரி காஞ்சனா கையிலையோ நீங்க எப்படியாவது அவர்களோட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்கள் வாங்கி கொள்வோம்.
அதனாலே இதை நம்ம இந்த சூழ்நிலைக்கு நாம் உதவியா இருக்க நீங்கள் எல்லாரும் உதவி செய்ய. உங்க நன்கொடைகள், இந்த ஏலபாக்கிகள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் கொடுத்து இந்த நாட்களில் அதை உதவியா இருக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஊழியக்காரனாகிய அடியனுக்காகவும் பாஸ்டமாவுக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த காலைகளில உங்களுக்கு விசேஷித்த அறிவுரை சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களிலே சிலர் அறிந்திருப்பீர்கள், சிலர் அறியாமல் இருப்பீர்கள். ஐயா ஒன்று சொல்லலை அப்படி எனக்கு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். குறிப்பாக கடந்த சனிக்கிழமை ஸ்தோத்திரம் இரவிலே ஆலயத்தை சுத்தம் பண்ற காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்டைன் பண்ணி ரொம்ப வேலைகள் செய்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து இரவிலே சரியா தூக்கங்கள் இல்லாமலும் ஓய்வுகள் இல்லாமலும் மறுநாள் காலை ஆராதனை எதேச்சியமான அவர்கள் 5 மணி ஆராதனை மத்தியில் அவர்கள் கொஞ்சம் மயக்கம் வந்து கொஞ்ச நேரம் மயக்கத்திலே அப்படியே கொஞ்சம் கஷ்டமான ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ரொம்ப பயமான சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய கிருபை தாங்கினது. தொடர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் லோ பிபி கொஞ்சம் கொஞ்சம் இதாகிட்டு சரியா காலில் அதிக 5 மணி ஆராதனையில் ஒன்றும் சாப்பிடாம ஒரு டீயாவது குடிக்காம இருக்காம வந்தனால நாளே தொடர்ந்து சும்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதை பார்த்து எடுத்துட்டு ஆண்டவருடைய திருவிழா. இதனால அடியனும் எனக்கும் அந்த சூழ்நிலையை பார்த்து நானும் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து போயிட்டேன். ரொம்ப மனசு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி போச்சு. ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. பிள்ளைகள் குடும்பத்தார் வந்து அதிகமான உதவிகளை செய்தார்கள். பக்கத்தில் மிஸ்டர் ராஜபாண்டியா, சௌரி, காஞ்சனா பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப உதவியா இருந்த காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். எல்லாருக்கும் நான் இருந்த மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதிகமாக ஜெபத்திலே உறுதியாக இருப்பதற்காக ஜெபிப்பதற்காக அந்த கொஞ்சம் எங்களுடைய மகள் வீட்டுக்கு நாங்கள் உறக்கடத்தில் வந்துட்டோம். கடந்த வெள்ளிக்கிழமை மத்தியானத்தில் வந்துட்டோம். இங்கதான் இருக்கிறோம். அதனால உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் வந்த சூழ்நிலையில் ஆண்டுடைய இருக்கிறதுனால பரவாயில்ல. இப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு இருக்கிறோம். வேற பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. வேற மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடியதான பயன்படுத்தக்கூடிய வியாதியோ பிரச்சனைகளோ காரியங்களோ ஒன்றுமே கடவுள் பாதுகாத்துட்டு இருக்கிறார்கள். இந்த இதுதான் ஏற்பட்ட உடம்புகளில் ஏற்பட்டதான சில அலட்சியங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள். அதனால தொடர்ந்து சபை மக்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. விரைவில் நல்ல ஆரோக்கியத்தோடு அங்கே கடந்து வருவோம். சீக்கிரத்தில் கடந்து வருவோம். ஆகினால எல்லாம் ஜெபித்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் ஆராய்ச்சி மூலமாய் கர்த்தரை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது விசேஷமான அறிவிப்புகள் இருக்குமானால் நீங்கள் என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க காரியங்களை போன் பண்ணி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கர்த்தரை நடத்துவார். இப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர நாள், பிறந்த நாள், திருமண நாளை நிறைவேற்றுகிற மக்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பு நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் 116வது பாடல், இயேசுவே துதி செய், மனமே இயேசுவே துதி செய்கிற பாடலுடைய முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் பாடி இதனால் பிறந்த நாள், திருமண நாள் நிறைவேற்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்கும். தேவவசனத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். Master God.
நாளை நினைவு கூறுகிற அருமையான விசுவாச மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் தருகிற வாக்குத்தத்த வசனம் யோவானுடைய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே எது ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷ நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் இந்த பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு தருவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நாம் எதை கேட்போமோ அதை தரதுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். அதனால இந்த புதிய ஆண்டலை பிரவேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியையும் சந்தோஷப்படுத்தி, அதாவது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அதனாலே நீங்கள் கேட்டு ஒரு பிறந்த நாள் திருமண நாள் இந்த நாட்களிலே நீங்கள் வருடம் முழுவதும் சந்தோஷம் நிறைவாயிருப்பதற்கு அதிகமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா விதத்தில் உங்களை நடத்தட்டும் என்று சொல்லி சபையாக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஆண்டவரே மக ஸ்தோத்திரம். இந்த ஆடியோ வீடியோ மூலமாய் இந்த நாளிலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. கடந்து வந்த பாதைகளிலே வந்த பயங்கர கஷ்டங்கள் இருக்கிறதான எல்லா வியாதி பிரச்சனைகள் தொல்லைகள் மத்தியில் எல்லாம் செட்டை நிலையில மூடி மறைத்து கொல்லாப்பனுக்கு நேரிடாது, தீங்கு ஒன்று அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் பகல்ல மேகஸ்தம்பமாய் இரவுல அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வந்தீரப்பா, உங்களை துதிக்கிறோம். செட்டை நிலையில மூடி மறைத்துக் கொண்டு வந்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினால் உடைய பிள்ளைகள் ஒரு புதிய ஆண்டில் பிரவேசிக்கிறார்கள். ஆத்துமா வாழ்ந்து போல சரீரத்தில் வாழ்ந்து சுகமாயிருக்கவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் உடைய மக்களை தொடரும்படியாக ஆண்டவரே அவர்கள் கேட்கிற அவங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்ள எப்போதும் உம்மை நோக்கி பார்த்து கேட்டு ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற மக்களாய் முன்னேறி செல்ல கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஒரு புதிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் துவங்கி வைக்கிறோம். கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி செல்வீராக. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய திருவசனத்துக்கு எங்களை நடத்தி செல்வதற்காய் நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசுங்க, உங்களுடைய சத்தியத்தின் ஆழத்துக்குள் எங்களை நடத்தி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேசுகிற ஆண்டவர் நீர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று மாறாது. வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், அப்பாவுடைய வார்த்தைகள் ஒன்று மாறுவதில்லை. இந்த உலகத்திலே எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை மாத்திரம்தான் இன்றைக்கு ஜீவனாயிருக்கிறது. உங்களுடைய வார்த்தை மாத்திரம்தான் எங்களுக்கு அனுகூலமாயிருக்கிறது. வேற உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதை நினைத்து நாங்கள் உங்களை போற்றுகிறோம். எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான காலவெளியிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை மறுபடியும் கூறிக்கொடுக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் தேவ சமாதானம் ஆசீர்வாதங்களும் உங்கள் அனைவரையும் நிரப்பி நடத்துவதாக. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். நாம் வாசித்த ஏசாயா 30வது அதிகாரம் ஸ்தோத்திரம். அதனுடைய 19வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கவனியுங்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரியிலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் சபையின் மத்தியில் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லும்படியாய் கர்த்தர் ஆவியானவர் பேசுகிற சத்தியத்தை இன்றைக்கு தெளிவாய் பார்க்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த வசனத்தினுடைய மத்திய பகுதியில இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்றார். கர்த்தருக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடந்து வந்த பாதைகள்
முள்ளும் குறுக்கும் பாடும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் பயங்களும் திகழ்களும் நிறைந்த பாதைகளிலே நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் ஒருபோது நம்மை விட்டு விலகவில்லை. ஒருபோது நாம் ஆரம்பத்தில் பாடுனதை போல கர்த்தர் நம்மை விட்டு விலகும் இல்லை, நம்மை கைவிடும் இல்லை. தேவன் மாத்திரமோடு கூட இருக்கிறார். உலகத்தில் வேற ஒன்றும் நமக்கு இல்லை. இயேசு மாத்திரமோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்கிறார். கடந்து வந்த பாதையில வந்த கஷ்டங்கள், வியாதிகள், போராட்டங்கள், தொல்லைகள், பல நெருக்கடிகள், இந்த நாட்களில் இருக்கிற வேலை இல்லாத இருக்கிறனால, வருமானங்கள் இல்லாம பல விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளை தாண்டி இருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்து இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான விதத்தில் தேவன் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. அழுததுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகிற தெய்வம். இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் வேகமா ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய ஆழம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கொஞ்சம் உண்மைகளை நம்ம வேகமா படித்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொன்ன ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி அழுது கொண்டிராய் என்று சொன்ன ஆண்டவர் பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் அந்த அருமையான விதவையை பார்த்து தன்னுடைய சூழ்நிலையிலே ரொம்ப நொறுங்கி போயிருக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அந்த மகளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அழாதே அப்படின்னு சொல்லுகிறார். அழுகிற மக்களை அழாதே என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய தேவன். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டார் மலைப்பிரசங்கத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நீ அழாதே என்று சொல்றார். இன்னொரு வசனத்தில் ரொம்ப அருமையா சொல்றாரு. 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். பார்த்து போதும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார் அழாதேன்னு சொன்னாரு. அது ஒரு நல்ல வார்த்தை. அடுத்த கட்டம் தொடர்ந்து என்ன சொல்லப்படுகிறது, ஏன் அழுகிறாய், ஒய்யாதிக்கிறாய் அப்படிங்கிறார். ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இன்னும் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவளை நோக்கி ஏன் அழுகிறாய். இயேசுவானவருடைய உயிர்த்தெழுந்த கல்லறை அருகாமையிலே வைத்து அழுது கொண்டிருந்த ஸ்திரீயை பார்த்து கேட்ட கேள்வி, ஏன் அழுகிறாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லி தருகிறதுன்னா, நாம் அழுதுகிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அழுதுகிட்டு இருக்கிறத கர்த்தர் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சங்கீதம் 84வது சங்கீதத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 84வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி ஒரு அழுகையான சூழ்நிலை குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி ஒரு அழுகையின் சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கினீர், ஏன் எங்களுக்கு அனுமதித்தீர் என்று சொல்லி ஒருவேளை நம்ம நிச்சயமா அந்த கேட்கறதுக்கு நீங்க அனைவரும் கேட்டிருக்கலாம். நம்ம கேட்கறதுக்கு கேட்கக்கூடாது. ஏனென்றால் சூழ்நிலை எல்லாருக்கும் ஏற்படுகிற சோதனைகள் நமக்கு உண்டு. ஆனால் அந்த சோதனைகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்றாருன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொடுக்கிற கிருபையை கடவுள் நமக்கு தருகிறார். மற்றவர்களுக்கு வருகிற பிரச்சனை எனக்கு வரக்கூடாது, மற்றவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் எனக்கு வரக்கூடாது, மற்றவர்களுக்கு வருகிற தொல்லை எனக்கு வரக்கூடாது என்று நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் ஒரு பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தால் அது உன்னை அழுகாது என்று தான் சொல்லி இருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த அருமையான காலவெளியில் ஆண்டவர் ஆகினால தான் என்ன சொல்லுகிறார் என்றால், இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்றார்.
இனி நீ அழுது கொண்டிராய் என்று அப்பா சொல்லுகிற சமயத்திலே அவர் அழுதுகிறவர்களுக்கு இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குன்னு வச்சிடுங்களேன். ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குன்னு சொன்னா திடீர்னு அழாதேன்னு சொன்னா அந்த அழுகை நிறுத்தாது. அது அழுகிறதுன்னா ஏதோ ஒரு காரணத்தோட அழுது. தாய் தகப்பன் இடத்துல ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து அது எதிர்பார்த்தது அவங்க கொடுக்கல அல்லது கேட்டது அவங்க தரல, அதனால அது மல்லுக்கட்டி அழுகிறது. அப்ப அழுதுட்டு இருக்கிற அந்த குழந்தையினுடைய அழுகையை தீர்க்கணும்னு சொன்னா அந்த பெற்றோர்கள் அது எதை விரும்பிச்சோ அதை கொடுக்கணும், எது கேட்டதோ அதை அவங்க வாங்கி கொடுக்கணும், இல்ல வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தா தரணும். தான் கொடுத்தா தான் அது அழுகை நிறுத்தும். அதை போல பொல்லாதவர்களாகி நமக்கே இப்படிப்பட்ட நல்ல சிந்தனை இருக்கும்போது இனி நீ அழுது கொண்டிராய் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறாரு. இந்த அப்பா அழுகையை நிறுத்துவதற்கு என்ன செய்கிறாரு? நம்முடைய அழுகையை நிறுத்துவதற்கு இனி அழுது கொண்டிராய் என்று சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன ரெடி பண்றாரு, அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு 4 வசனத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். ஒரு 4 காரியங்கள் எடுத்து காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். அதற்கு அழுகை நிறுத்துவதற்கு, அழுகையை சூழ்நிலையை மாற்றுவதற்கு, அழுகையை பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்வதற்கு கர்த்தர் தொடர்ந்து என்ன செய்கிறாரா? முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 65வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. ஆண்டவர் சொல்றார், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சொன்னார். 18வது வசனத்தில் என்ன சொன்னாருன்னா, இந்த அப்பா மறுபடி அழாதபடிக்கு அவர் உன்னை என்ன செய்கிறாரா? சந்தோஷப்படுத்துகிறார். அழுகைக்கு ஒரு முடிவு. அழுது கொண்டிராய் என்று சொன்ன ஆண்டவர் போதும் போதும் என்று சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் சந்தோஷப்படுத்துகிறாராம். அதனாலதான் கர்த்தர் தெளிவா சொன்னார். யோவான் 16:20 தேவன் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால்தான் ஏசாயா 60:20 கர்த்தர் சொன்னார், துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொன்னார். துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை சரியானவ பிடித்துக் கொள்ளணும். வேதம் தெளிவா சொல்லுகிறது, எப்போதுமே நடந்துட்டு இருக்கிற காரியங்கள் சூழ்நிலையில இனி தொடர்ந்து கர்த்தர் நமக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறார். இவ்வளவு நாள் அழுதுட்டு இருந்தாச்சு, சரி அழுதா சூழ்நிலை மத்தியில கர்த்தர் இனி அழுது கொண்டிரான்னு சொன்னார்.